லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித்குமார் நடிக்கும் விடாமுயற்சி இன்று முதல் உலகமெங்கும். One step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. அஜித் சார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறாரு. வந்தோடனே கை கொடுக்குறாரு. ஐ அஜித்குமார் அப்படின்னு சார் அப்படின்னு. உங்கள் பேர் என்ன? சார் சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு நடிக்க போயிட்டாரு. கேரவன் கூட்டிகிட்டு போனார். கூட்டிட்டு ஃபஸ்ட் எடுத்து தண்ணி கொடுத்தாரு. தண்ணி கொடுத்துட்டு உங்கள் பேர் என்னன்னு கேட்டார். சஞ்சய் சரவணன் சார் அப்படின்னு. ஓகேன்னு சொல்லிட்டு என்னென்ன படம் பண்ணியிருக்கீங்க, ஏது பண்ணியிருக்கீங்க, உங்களோட ஃபேமிலி ஸ்டேட்டஸ், நீங்கள் எவ்வளோ வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க, எத்தனை படங்கள் பண்ணியிருக்கீங்க, எல்லா விஷயமும் கேட்டார். எனக்கு 1-2 டேக்கு போனாலுமே அவர் சார் அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு ஒரு விஷயம் பண்ணுவார். அஜித் சார் ஆக்சுவலாக வந்து இப்படி பண்ணடா அப்படி பண்ணா சார். அங்கே யாராவது திட்டா கூட அவனே இப்படி பண்ணுறேன், இப்படி ஒன்று இந்த நாடு எப்படி பண்ணு, இது அடி, நான் இப்படி சீன் கொடுக்குறேன். சாப்பாடெலாம் கொடுத்தாரு. அவரே கையாலே போட்டார். போட்டதுக்கப்புறம் ஐயோ என்னடா இது நம்மளாம இல்லை இது இருந்தேன். ஒரு பாட்டிலில் தண்ணி கொடுத்து பாட்டிலாம் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா சார் ஃபஸ்ட்டு கொடுத்தது, இனிமேல் இந்த மூமெண்ட் கிடைக்குமான்னு. டே வந்து சார் உங்களை தான் சார் தேடுறாங்களோ போனோடனே கேரவனுக்கு போனோடனே ஏன் நீங்கள் என்னை பார்க்க வரல, உங்கள் லஞ்சுக்கு இங்கே தானே வரணும், ஏன் நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிக்கல, போர் அடிக்கிறேன்னான்றாரு. அப்படி ஒரு இது நீங்கள் யோசிச்சு பாருங்க. அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். அவர் எப்படின்னா, நான் ஒரு ஆர்டிஸ்டாக நடித்து முடிச்சுட்டேன், இப்போ கடமை முடிஞ்சு நீ போகிறேன், அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு என்கிட்ட கேட்குறேன். வேறு என்ன பண்ண கமிட் ஆக போகிறேன், என்னென்ன பிளான் இருக்குது, கரெக்டாக சூஸ் பண்ணேன். யாருக்கும் போய் வந்து இந்த மாதிரி அந்த காலத்தில் மாதிரி போய் நின்றுட்டு கெஞ்சிட்டுலாம் இருக்காது. உங்கள் திறமையை காட்டுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணேன். நிறைய விஷயம் எனக்கு அட்வைஸ் பண்ணேன். நீங்கள் ஒரு ஃபைட் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக ஒரு 180 டிகிரியில் ஃபுல்லாக ஒரு அந்த ஃபைட்டில் வந்து லிட்டரலாக வந்து அந்த டாப்லாம் எடுத்துகிட்டு ஃபுல் பெரிய ஃபைட்டே ஒன்று அந்த காரை உடைச்சாங்க. கார் அப்சைட் டவுன் ஆச்சுல, எல்லாருமே கேட்டிருப்பாங்க எங்களை ஒருத்தர் அவர் அப்படின்றப்ப எங்களுக்கு எவ்வளோ வலிக்க எவ்வளோ. அதனால் நெட்டெல்லாம் பயந்து தான் ஓடணும். ஓடி பார்த்தா காட் கிரேஸ் வந்து ரொம்ப சேஃபாக வெளில வந்து ரொம்ப எங்களுக்கு உண்மையில வந்து வெற்றி தியேட்டர்ல படம் பார்த்துட்டு வந்தீங்க. ஹவ் வாஸ் தி ரெஸ்பான்ஸ்? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னைக்கும் அஜித் சாருக்குள்ள ஒரு வைப் இருக்குல்ல, ஒரு ஃபேன்ஸுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இருந்தது. ரொம்ப நல்லாவே இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. புது மூமெண்ட் எனக்கு. நான் வந்து அஜித் சாரோட இதை வந்து நான் கீழேருந்து கொண்டாடி இருக்க மூமெண்ட் போய் நான் அந்த படத்தில் ஒரு ஆளாக இருந்து கொண்டாடின விஷயம் வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. நல்ல அனுபவத்தை கொடுத்துச்சு. சிறப்பு. இப்போ நம்ம அஜித் சார் ஃபேன்ஸ் யாராக இருந்தாலுமே ஒரு ஃபேன்ஸ் எல்லாமே சென்சிட்டிவாக இருப்பாங்க. அதாவது ஒரு நடிகர் பிடிச்ச நடிகர் ஆப்போனண்ட்டாக யாராவது இருந்தாங்கன்னா, ஏதாவது ஒன்று பேசினாங்கன்னா, யார் அது என் தலையை அப்படி பேசுறது அப்படிலாம் சொல்லி ஒரு மொமெண்ட் இருக்கும்ல. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பேசும்போது அங்கே ஏதாவது ஆடியன்ஸ் ஏதாவது ஆப்வியஸாக இருந்தது. நான் சார் அடிக்கிறப்பையும், இப்போ ஆரோ சார் வந்து பூமரங்கன்னு சொல்கிறப்போ, இல்லை நான் வந்து அவரை கழுத்தை பிடிச்சிட்டு அடங்கி உட்கார மாட்டேன்னு சொன்னப்போலாம் அதுக்கு எதிர்வினைகள்லாம் வந்துச்சு. அந்த எதிர்வினை எனக்கு வேறு மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பட் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே. ஸோ நான் முதல்ல இப்படி தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது உங்கள் பேர் வந்துட்டு சஞ்சய் சரவணன். சஞ்சய் சரவணன் இருந்து மாத்தியாச்சு. கணேஷ் சரவணன். ரியல் நேம் கணேஷ் சரவணன் தான். ஆமா. ஃபீல்டுக்காக உள்ள வந்து போது நீங்க சஞ்சய் சரவணன் மாத்துறீங்க. வச்சிருந்து அகைன் வந்து இந்த பேரை வந்து மாத்துறது வந்து ஒரு பெரிய ஆளு. அதாவது அஜித் சாரே வந்துட்டு உன் பழைய பேர் இது இல்லை வேற தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அகைன் வந்து கணேஷ் சரவணனா மாத்தினதா கேள்விப்பட்டோம். அதுல இருந்தே ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்க எப்படி அது நடந்துச்சு? இந்த மூமெண்ட் எப்படி நடந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டே ஷூட்ஸ். நாளைக்குன்னா முதல் நாள் வந்து நாங்கள் அசர்பைஜான் லேண்ட் ஆகிறோம். எங்களோட காஸ்டியூம்ஸ்லாம் வந்து போட்டு பார்க்கணுன்றது டேரக்டர் கூப்பிட்டு இருந்தாங்க. போய் பார்த்துட்டு இருந்தப்போ அஜித் சார் அங்கே பார்த்தோம். சாரி, டேரக்டர்கிட்ட பேரும் அப்போ தான் அஜித் சார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறாரு. வந்தோடனே கை கொடுக்குறாரு. ஐ அஜித்குமார் அப்படின்னு சார் அப்படின்னு. உங்கள் பேர் என்ன? சார் சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு நடிக்க போயிட்டாரு. ஃபியூ மினிட்ஸ் அதுக்கப்புறம் லஞ்ச் டைமில் வந்து காரில் ஏறி உட்காந்துட்டு என்னை கூப்பிட்டாரு. அவர் வர சொல்லுங்கன்னு டேரக்டர் நான் பேசிட்டு இருந்தேன். சார் உங்களை அஜித் சார் கூப்பிட்றேன்னு. சார் கூப்பிட்றேன், அஜித் சார் கூப்பிட்றேன், போடா அப்படின்னு கூப்பிட்றாங்க சார் அப்படின்னு சொல்லி காரில் ஏறுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு கேரவன் கூட்டிகிட்டு போனார். கூட்டிட்டு ஃபஸ்ட் எடுத்து தண்ணி கொடுத்தாரு. தண்ணி கொடுத்துட்டு உங்கள் பேர் என்னன்னு கேட்டார். சஞ்சய் சரவணன் சார் அப்படின்னு. ஓகேன்னு சொல்லிட்டு என்னென்ன படம் பண்ணியிருக்கீங்க, ஏது பண்ணியிருக்கீங்க, உங்களோட ஃபேமிலி ஸ்டேட்டஸ், எவ்வளோ வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க, எத்தனை படங்கள் பண்ணியிருக்கீங்க, எல்லா விஷயமும் கேட்டார். ஏன்ட்டு அதெல்லாம் அவர் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. அவர் வந்து ஃபுல்லாக கேட்டு ஒரு ஆர்டிஸ்டாக நான் அவர் கூட நடிக்க போகிறேன்றப்போ என்னை அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டார். ஏன்னா நான் அப்போ தான் அந்த கேரக்டராக அவர் கூட வாழ்ந்து ஃபீல் பண்ணி வாழ முடியும். ஸோ லிட்டலாக அங்கே ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது சாரும் ஒரு காரணம். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஆர்டிஸ்டோட பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபியர் இருக்கும். அங்கே வந்து அந்த மூமெண்ட்டில் வந்து ஏதாவது தவறுகள் நடந்தாலும் நமக்கு அது வேஸ்ட் ஆகும். ஏன்னா ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை 1-2 டேக் போகிறப்போ நமக்கு இதாகும். அதெல்லாம் எனக்கு டோட்டலாகவே இல்லை. எனக்கு 1-2 டேக் போனாலுமே அவர் சார் அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு ஒரு விஷயம் பண்ணுவார்.
அஜித் சார் ஆக்சுவலாக வந்து இப்படி பண்ணடா அப்படி பண்ணா சார், அங்கே யாராவது திட்டா கூட ஏன் அவனே இது பண்ணுறேன் எவடா எப்படி பண்ணு, இந்த ராடை எப்படி பண்ணு, இதை அடி, நான் எப்படி சிங் கொடுக்குறேன், அந்த விஷயம் அப்படி உளுந்தெல்லாம் காட்டுவார் அவரு. அது ஒரு டேக் பண்ணி காட்டுவார். அது இப்படிதான் உள்ள போறோம் அப்படின்னு இன்னொருத்தவங்களாம் இருந்தால் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. இவர் தான் அதை பண்ணுவார் சார் தான். அதை எங்களை பண்ணி காட்டுவார். நாங்கள் 2 பேரும் தான் நடிக்க போகிறோம், நாங்களே பண்ணுறோம், நீங்க நவருங்க அப்படின்னு. ஸோ அந்த கேரவன்ல பேசினா ஆமாம், அந்த கேரவன்ல போனதுக்கப்புறம் அவங்க உண்மை பேரே வந்து எனக்கு அவர் திடீர்னு சாப்பாடுலாம் கொடுத்தாரு, அவரே கையாலே போட்டாரு. போட்டதுக்கப்புறம் ஐயோ என்னடா இது நம்பலாமா இல்லை இது இருந்தேன். ஒரு பாட்டிலில் தண்ணி கொடுத்து பாட்டிலாம் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா ஐயோ சார் ஃபர்ஸ்ட் கொடுத்தாரு, இனிமேல் இந்த மூமெண்ட் கிடைக்குமான்னு. அப்போ உண்மை பேரே இதுதானா அப்படின்னாரு. இல்லை சார் என் பேர் ரியல் நேம் வந்து கணேஷ், நான் பேரை மாற்றி இந்த ஃபீல்டில் இருக்கேன். ஏன் பேரை மாற்றினீங்க? அப்போ அதுக்கு ஒரு ரீசன் சொன்னேன். ரீசன் சொன்னதுக்கப்புறம் ஏன் இந்த பேர் உங்கள் அம்மா அப்பா வச்சாங்கன்னு கேட்டார். சார் நான் வந்து எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு பொம்பளை பிள்ளை, 2வது பொம்பளை பிள்ளை பிறக்கக்கூடாது, ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள பிள்ளையார் பட்டு வேண்டி அந்த பேரை வைக்கிறேன்னு வேண்டிதான், அதனால கணேஷ்னு வச்சுருந்தாங்க சார். அப்போ அம்மா வந்து கடவுளை வேண்டி ஒரு விஷயம் வச்சுருக்காங்க, அதையே நீங்கள் மாற்றினீங்க தப்பா இல்லையா? அதனால தான் நீங்கள் இன்னது சஸ்டெயின் ஆகாமல் இருக்கிறீங்க. ஸோ மேலே வரணும் அப்படின்னா அதை மேலே அதனால தான் இதுன்னு காரணம் சொல்லிட்டார். ஆனால் நான் உங்களுக்கு நான் கணேஷ் தான் கூப்பிடுவேன் அப்படின்ட்டாரு. சரி நான் போகிறேன். அதுக்கு அடுத்த நாள் திருப்பியும் வந்து கணேஷ் வாங்கினாரு. அதுக்கு அடுத்த நாள் ஒரு மூமெண்ட் நடந்துச்சு. அது வந்து சாப்பிட்றதுக்கு நான் போல 2வது நாள் கூப்பிட மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் 2வது நாள் கணேஷ் தேடி இருக்கிறாரு, ஆளை வச்சு தேடி இருக்காரு. நான் வந்து லிட்டரலாக வேற இடத்துல போய் இன்னைக்கு எங்கே கூப்பிட பாருங்க, அன்னைக்கு கூப்பிட்டு தினேல்மா சோர் போடுவாரு அப்படின்னு நினச்சி. அதுக்கப்புறம் அது எல்லாம் கணேஷ்னு அங்கே உள்ள யாருக்குமே தெரியல, யூனிட்ல யாருக்குமே தெரியல. சஞ்சய் தான் ஆமா டேரக்டர் யார் அவன் கணேஷ்னு யாரும் நடிக்கிறேன்ப்பா எங்கப்பா அவர் அப்படின்னு இல்லை தேடுறாங்க. தேடினதுக்கப்புறம் அப்புறம் அவரோட அசிஸ்டண்டே வந்து சார் உங்களை தான் சார் தேடுறாங்களோ. போனோடனே கேரவனுக்கு போனோடனே ஏன் நீங்கள் என்னை பார்க்க வரல, உங்கள் லஞ்சுக்கு இங்கே தானே வரணும், ஏன் நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்கல, போர் அடிக்கிறேன்னான்றாரு. அப்படி ஒரு இது நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அப்படி சொல்கிறேன். சார் அதெல்லாம் இல்லை சார், நீங்கள் அன்னைக்கு கூப்பிட்டீங்க, நீ கூப்பிட்டு வாங்க உள்ள வாங்க கணேஷ் அப்படின்னாரு. ஸோ அப்போ இது பண்ணிட்டு பேரை மாற்றிடலாமே, உங்கள் பேரை ஏன் நீங்கள் இதே வச்சுருக்கீங்க, எனக்கு என்னமோ படுது, நீங்கள் கணேஷன் மாற்றிடுங்க அப்படின்னாரு. அப்போ ஒரு தடவை சொன்னேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பாட்ட பேசினேன் ஃபோன் பண்ணி. அப்பா இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஏன் இந்த பேரே கூடாது, அவர் இவ்வளோ விஷயம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு இந்த ஃபீல்டில், அவர் மனசுக்கு ஒன்று பட்டிருக்குன்னா அது கடவுள் சொன்னதான் நினச்சிக்குவோம், பேரை மாற்றின்னு எங்கள் அப்பா சொன்னார். அப்போ அஜித் சார்கிட்ட சொன்னேன், சார் நான் மாத்திரதா முடிவு பண்ணிட்டேன். சூப்பர். அதுக்கப்புறம் எல்லாம் கணேஷ் தான் கூப்பிட்டுருந்தாங்க. ஓவராலாக எண்ட் ஆஃப் டே ஷூட் முடிகிறப்போ ஒரு மூமெண்ட் நடந்தது. எல்லாம் ஷூட் முடிஞ்சு எல்லாத்தையும் கட்டி பிடிச்சிட்டு போனாங்க. நான் அப்போ லாஸ்ட்டாக, ஏன்னா அங்கே லாஸ்ட் சீன் எங்களுக்கு கொஞ்சம் இருந்தது, சார் வந்து முன்னாடியே கேரவன் போகிற மாதிரி இருந்தது. எங்கெல்லாம் கட்டி பிடிச்சி போனேன். சார் அன்றைக்கி தான் லாஸ்ட் டேன்றதுனால நிச்சயமாக நான் மிஸ் பண்ண போகிறேன் சார், இந்த மூமெண்ட்லாம் திருப்பி கிடைக்குமான்னு எனக்கு தெரில, நெட்டில் எல்லாமே கனவாக இருந்தது, நீங்கள் போகிறது ரொம்ப கஷ்டமாச்சு, இது வந்து படத்தோடையா முடியுது, இன்னும் நம்ம எவ்வளோ பண்ண போகிறோம், நான் கேரவனில் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நாங்களாம் முடிச்சுட்டு ஷார்ட் முடிச்சு போகிறோம். லிட்லி அங்கே வந்து 8 o'clock நைட் வெளிச்சம் இருக்கும். போனதுக்கப்புறம் அவங்க அசிஸ்டன்ட் வந்து பண்ணுறாங்க, சார் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அப்போ நான் சாரை போய் பார்க்க போகிறேன். கம்மின்னு சரி அடுத்தது என்ன பண்ண போகிறேன், ஏர்ஸ் போனேன். அவர் எப்படின்னா, நான் ஒரு ஆர்டிஸ்டாக நடிச்சு முடிச்சுட்டேன், உன் கடமை முடிஞ்சு நீ போகிறேன், அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு என்கிட்ட கேட்குறேன். வேறு என்ன பண்ண கமிட் ஆக போகிறேன், என்னென்ன பிளான் இருக்குது, கரெக்டாக சூஸ் பண்ணேன். யாருக்கிட்டையும் போய் வந்து இந்த மாதிரி அந்த காலத்தில் மாதிரி போய் நின்றுட்டு கெஞ்சிட்டுலாம் இருக்காத, உன் திறமையை காட்டுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணேன். நிறைய விஷயம் எனக்கு அட்வைஸ் பண்ணார். அவர் வாழ்க்கையில் நடந்த வாழ்வியல்லேருந்து நடந்த விஷயங்களாக இருக்கட்டும், இதுவாக இருந்து நிறைய ஷேர் பண்ணார். இது வந்து எனக்கு அவர் விஷயம் சொன்னது ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தது, ஒரு லைஃப் லெசன்ஸாக இருந்தது. ஸோ இது வந்து எனக்கு அவர் கூப்பிட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது இல்லாமல் அன்றைக்கி அவர் லிட்டலாக ஃபைட் சீன் ரொம்ப டயர்டாக, அந்த டயர்டில் அவர் வந்து வீட்டுக்கு நேரம் போயிருக்கணும் ரூமுக்கு, ஏன்னா நாங்கள் 2 hours ட்ராவல் பண்ணணும். எனக்காக உட்காந்து நான் எங்களுக்காக ஒரு விஷயம் சொல்லணும்னு உட்காந்துருக்காரு. அதே ஒரு பெரிய மூமெண்ட்டாக இருந்தது. விடாமுயற்சி ஆப்பண்ட் எப்படி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது? அது வாய்ப்பு கிடைச்சதுன்னா நிச்சயமாக லிட்டலாக மகிழ் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். சார் கூட 3வது படம், ஃபர்ஸ்ட் படம் மீகாமன், கழகத்தலைவன், தென் வந்து இந்த படம் விடாமுயற்சி எப்படி வந்ததுன்னா, நான் ராவணக்கோட்டம்னு ஒரு படம் செகண்ட் லீடாக பண்ணேன். ஸோ அந்த படம் முடிஞ்சோடனே சார்கிட்ட வந்து பார்த்து பேசலான்ட்டு வந்தேன். அதை நான் அஜித் சார் படம் கமிட் ஆகிட்டாருன்னு பார்க்க ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், ரீச் பண்ணவே முடியல. எப்போதும் மகிழ் சார் நான் ஈஸியாக ரீச் பண்ணிடுவேன். இந்த படம் கமிட் ஆகணும்னா அப்போ உங்களுக்கு தெரியும் நிறைய கான்ட்ரவர்சி போச்சு, ஏகப்பட்ட இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கிட்டல சார் ரீச் பண்ண முடியல, அவர் பிரதர் தேவன் இருக்கார், அவரையும் ரீச் பண்ண முடியல. என்னைக்கும் நெருக்கி பேசுகிறவங்க தூரத்துலேருந்து பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு. ஓகே மேபி நான் எனக்கு என்னன்னா அவங்கள தப்பாக நினைக்கல,
சரி அவங்க ஒரு பெரிய ப்ரெஷரில் இருக்காங்க, அந்த இடத்துல நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 5-6 தடவை போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் வாட்ச்மேன் மட்டும் தான் உள்ள அலோவே பண்ணல. எப்போதும் அலோவ் பண்ணுற வாட்ச்மேன் கூட அலோவ் பண்ணல. சரி ஓகே, நமக்கு இது கிடைக்கல, நம்ம கிளம்பிடுவோம். கிளம்பி வீட்டில் ஒரு மனநிலை எப்படி இருந்ததுன்னா, நம்ம 15 வருஷம் ட்ராவல் பண்ணிட்டோம், இனிமேல் இந்த சினிமாவில் இருக்கணுமான்ற ஒரு தாட்ஸ் எனக்கு வந்துருச்சு. என்ன லிட்டில் ராவண கூட்டமும் ஒரு 4 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு நல்ல ஒரு கம்பேக் கிடைக்கல. ஸோ நிறைய விஷயம் இருக்கிறப்போ சரி விட்டு போகலான்ற மைண்ட் செட்டுக்கும் திடீர்னு நைட்டு ஒரு 10 மணிக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. தேவன் சார் மகிழ் சாரோட பிரதர் ஃபோன் பண்ணுறாரு. எங்கடா இருக்க அப்படின்னாரு. சார் நான் இங்கே மாதிரி ஊரில் இருக்கேன். சரி உடனே சென்னை கிளம்பி வா அப்படின்னு. அஜித் சார் படத்தில் இருக்க, படம் ப்ரீ கிளைமேக்ஸ் மட்டும் இருப்பா, அஜித் சார் கையாக தான் நடிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. சார் வரேன் சார் அப்படின்னு சொல்லி உடனே கிளம்பி அங்கே போனால் இந்த மூமெண்ட்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்னால் இப்போவும் நம்ப முடியாத ஒரு விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அஜித் சார் கூட ட்ராவல் பண்ணது, நிறைய விஷயம் நடந்தது. மகிழ்ச்சிட்ட சொன்னீங்களா இவ்வளவு டைம் ட்ரை பண்ண நான் வரும்போதுலாம் அனுப்பிச்சிட்டாங்க? இல்லை அதை நான் ஷேர் பண்ணல, அது நல்லா இருக்காது. இல்லை இது எல்லாத்துக்குமே ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குன்றது. இப்போ நீங்களே ஒரு இடத்துக்கு போனால் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு கடை கீழே போகிறப்போ திருப்பி கஷ்டப்பட்டால் தான் ஒரு விஷயம் கிடைக்கும். அதுக்காக நம்ம அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஓகே, இதுவே நான் ஆக்சுவலி சொல்லக்கூடாது. இது நடந்த விஷயம் நீங்கள் எப்படி ஆப்பன்றத ஒரு விஷயம் சொல்லணும்ல, அது உங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த நரேஷன் ப்ராசஸ் இருக்கா? அப்போ நீங்கள் எந்த டீம், நீங்கள் எப்படி அந்த படத்தில் இருப்பீங்க, உங்களோட கேஸ்டிங் பற்றி சொல்லியிருப்பாங்களா? நீங்கள் யார் ரோல்? எதுவும் சொல்ல மாட்டாங்க. எதுவுமே சொல்ல எதுவும் சொல்ல மாட்டாங்க. லெட்டர்லாம் சொன்னது என்னன்னா, ஒரு படத்துலாம் இருப்பேன், உனக்கு நல்லா ரீச் ஆகும்னு சொல்லுங்க. எனக்கு நம்பிக்கை சார் மேலே இருக்கு. எனக்கு எப்போதும் ஒரு கேர் கொடுப்பாரு, நிறைய விஷயம் இது பண்ணுவார். நான் மேலே வரணும்னு நினைக்கிறதுல இதில் அவரும் ஒருத்தர். மகிழ் சாரும் ரொம்ப அதை பார்த்துக்குவார் அவர். அண்ட் எங்களுக்கு பிடிச்ச சீனை பற்றி நான் இப்போ பேசணும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அதாவது இந்த காரில் ஒரு 3 பேர் உட்காந்துருப்பாங்க. ஆரவ் சார், அதுக்கப்புறம் நிக்கில் பிரதர், நீங்கள், அப்புறம் அஜித் சார் உட்காந்துருப்பாரு. கட்டி போட்டுட்டு இருப்பீங்க. திடீர்னு பார்த்தா ஒரு பயங்கரமான ஒரு மாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். கட்டி அது இது கையில் இருக்கிறதா அழுத்துட்டதுக்கப்புறம் பட்டுன்னு அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. அந்த ஸ்டண்ட் எல்லாமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. மேக்கிங் வைஸ்மே அது டாப் ஆங்கிள் ஒன்று காமிச்சிருப்பாங்க. எப்படி அதை மேக் பண்ணாங்க, எப்படி அது நடந்துச்சுன்னு ஒரு மாதிரி கண்டிப்பாக இருக்கு. சுப்ரீம் மாஸ்டர் தான் அதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நான் வந்து சுப்ரீம் மாஸ்டருக்கு நன்றி தெரிவிக்கணும். ஓம் பிரகாஷ் கேமராமேன் சாருக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் அவங்களும் பார்த்து எங்களுக்குலாம் பண்ணாங்க நிறைய விஷயம். அது லிட்டராக அவங்க பிளானே வந்து என்னென்னா, இந்த படம் லிட்டராக தமிழ் சினிமாவுக்கு யாருமே எடுக்காத ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் அதில் இருக்கணுன்றது தான் அவங்க தாட்ஸ். நீங்கள் படமாக பார்க்குறப்போ ஒரு அந்த அம்மர் காரே 2 உடைச்சாங்க, 4 உடைச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 அம்மர் கார் வாங்கினாங்க. ஃபைட் சீனுக்கே ஒரு 4 உடைச்சாங்க. அந்த காரை உடைச்சி க்ரீன் மேட் போட்டு அந்த ப்ராசஸே பெரிய ப்ராசஸ் நடக்குது. நாங்கள் ஒரே விஷயத்த பல தடவை பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு ஃபைட் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக ஒரு 180 டிகிரியில் ஃபுல்லாக ஒரு அந்த ஃபைட்டில் வந்து லிட்டரலாக வந்து அந்த டாப்லாம் எடுத்துட்டு ஃபுல் பெரிய ஃபைட்டே ஒன்று. அந்த காரை உடைச்சாங்க. நம்ம அம்மர் கார்லாம் கனவு, இந்த படத்துக்காக அம்மர் கார்லாம் அசால்ட்டாக உடைச்சாங்க. அம்மர் காரை உருட்டினாங்க. நிறைய விஷயம் நடந்தது. ஓகே, அதான் அதுக்கு எவ்வளோ நேரம்? ஒரு 1 வோல்டே ஆச்சா இல்லை கம்ப்ளீட்டாக அதுக்கு ஒரு ஸ்கெடியூல் போட்டு ஒர்க் பண்ணாங்களா? லிட்டரலி இது வந்து எனக்கு தெரிஞ்சு 15 days நடந்துச்சு. ஓகே, வெளியில் அவுட்டோர் நடந்துச்சு, இன்டோரில் க்ரீன் மேட் போட்டு நடந்தது, நிறைய விஷயம் நடந்தது. இதுக்கு முன்னாடி பெரிய ஒரு டீம் ஒர்க் இருக்குது. அது அந்த ஊர் வந்து எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் கிடைக்காத ஊர் பிரதர். அசர்பைசான்றது வந்து லிட்டரலாக வந்து நீங்கள் அசர்பைசானில் வந்து சென்டரில் வந்து இங்கிட்டு ஒன்று யூரோப் போகணும், இல்லை டர்க்கி போகணும், ரஷ்யா போகணும், ஈரான் போகணும். இங்கே இருந்தால் அவங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே கிடைக்கும். இப்போ நீங்கள் சினிமாவுக்கு சம்மந்தப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. 5D 60 கேமரா தான் கிடைக்கும். அங்கே பெரிய லெவலில் பெரிய ரெட் கேமரா, அதோட கிம்மி எதுவுமே கிடைக்காது. எல்லாமே அங்கே தான் கொண்டு வரும். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எல்லாமே இங்கேருந்து எடுத்துகிட்டு வரதுக்கு பொருட்செலவு, நிறைய டீம் அவங்க கொண்டு போனது, கிளைமேட் சேஞ்சு, அங்கே உள்ள வெதர் கண்டிஷன்ஸு, ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது. ஓகே, அண்ட் அந்த அப்புறம் இந்த கார் கூட லைக் 2 வீல் 4 வீல் தான் ஓடும். பார்த்தா 2 வீல் சைடில் அப்படியே ஒரு மாதிரி பேரலாக போகிற மாதிரி இருந்துச்சு. அது வந்து சார் இதுவுங்க பேர்னா துபாயிலேருந்து கூப்பிட்டு வந்து, ஓகே ஓகே, ரேசஸ்லாம் கூப்பிட்டு வந்து இது பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு சாரே அதெல்லாம் பண்ணுவார், பண்ணக்கூடிய ஆள் தான். ஆமாம், பட் அந்த ரிஸ்க்லாம் எடுக்க விடலன்னு நினைக்கிறேன் மாஸ்டர். அவர் எதா இருந்தாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தார். மாஸ்டர் சில இதுக்கெல்லாம் கண்டிப்பாக சொல்லிட்டார், சில இதெல்லாம் வேணாம் சார். அப்படி இருந்து நடந்த விஷயங்கள் தான் அந்த ஆக்சிடென்ட். சில விஷயங்கள் சிலதான் ரொம்ப ரிஸ்க் எடுப்பாப்ல. ஏன்னா இன்னொருத்தங்க அதையே நான் பண்ணணும், எனக்கான விஷயத்த நான் தான் பண்ணணும்னு ரொம்ப இனிஷியேட் எடுத்துக்குவார். அண்ட் அந்த கார் நிற்கிறதுக்கான மேஜர் ரீசன் நீங்கள் தான். போய் அந்த ஒயரை பிடி விடுறனால தான் போய் அந்த கார் நிற்கிறது. எல்லாமே இவன் தான் அது ஒயரை பிடி விட்டது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மேக்கிங் இருக்குல்ல, அந்த பிடிஎஸ் மூமெண்ட் சொல்ல முடியுமா? ஏன்னா அதை கம்போஸ் பண்ணும் போதே சொல்லியிருப்பாங்க, இப்படிதான் ஃபர்ஸ்ட் நீங்கள் அடி வாங்குறீங்க, இப்படி அடி வாங்குறீங்கன்னும் போது. ஸோ அதை பிளான் பண்ணும்போது எப்படி பிளான் பண்ணாங்க, நீங்கள் எப்படி கம்போஸ் பண்ணாங்கன்னு சொல்ல முடியுமா? அதை கம்போஸ் பண்ணது வந்து லிட்டலாக இது முன்னாடியே பிளான் பண்ணதான். டேரக்டர் வந்து கிட்டத்தட்ட வந்து டேரக்டரும் ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாம் வந்து அதுக்கு நிறைய வீக் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒர்க் பண்ண எங்களுக்கு ரிகர்சலே வந்து ஒரு 3-4 நாள் போச்சு. ஆனால் அஜித் சார் சிங்கிள் டேக்கில் வந்து பண்ணிட்டு போனார். ஒரு சிங்கிள் டேக்கில் என்னென்ன பண்ணுறீங்க பார்க்குறாரு, அப்படியே பார்த்தாரு. நாங்கள் மாங்கன்னு எல்லா விஷயம் பண்ணோம்.
ஒரு ஒரு ஆஃப் டே பண்ணியிருப்போம். ஆனால் அஜித் சார் வந்தார், வந்துட்டு இது ஓகே 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 நீ இங்கே எனக்கு இப்படி குத்துறா, இங்கே எனக்கு கொடுத்து இந்த ரியாக்ஷன் கொடுறா, அப்போ தான் நீ ஃபேஸ் ரிஜிஸ்ட் ஆகும். லென்ஸ் இங்கே இருக்குடா, இந்த லென்ஸுக்கு நீ இப்படி ரியாக்ட் பண்ணுறான், அதேமாதிரி நீ இப்படி திரும்பினா இப்படி வந்தால் தான் ஓ மூஞ்சி வரும், இல்லை நான் மறைச்சிடும்டா. அவ்வளோ விஷயம் எனக்கு கேர் பண்ணி கொடுத்தாரு. அங்கே நீங்கள் பார்க்குற அழகு நாங்கள் எல்லாம் தெரிஞ்சதுக்கான அஜித் சாரும் இருக்காங்க. ஓகே, அவருக்கு லைட்டாக கொஞ்சம் கம்போஸ் பண்ணார் போல, இப்படி டோட்டலாக வந்து அவர் எப்படி இருப்பாருன்னா, ஒரு சீன் நடிச்சுக்கிட்டே இருப்பாரு, அங்கே நடந்த ஒரு டைலாக் பேசிட்டு வருவார். இந்த டைலாக் என்ன ஏன் இவன்ட்ட முடிக்கக்கூடாது, இவனுக்கு ஒரு டைலாக் கொடுங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு விஷயம் அதை அங்கே சொல்லணும்னு அவசியம். நல்ல ஒரு சீரியஸான சீன் போவோம், அடுத்துக்கிட்டு பேசிட்டு இருந்துட்டு திடீர்னு வந்து இந்த இடத்துல இந்த இதில் இவங்களுக்கு கொடுத்தேன் சார், இல்லை சார் டோட்டல் சீனே மாறிடு சார் அப்படின்னு டேரக்டர் சொல்லுவேன். அது மாதிரி நிறைய மூவ்மெண்ட் ஆகி நடக்கும். ஓகே, ஏன்னா இவ்வளோ அன்பா நீங்கள் சொல்லும் போது கண்டிப்பாக நீங்கள் அந்த கார் அப்சைட் டவுன் ஆச்சுல, அது எல்லாருமே கேட்டிருப்பாங்க. அப்போ நீங்கள் கண்டிப்பாக நேரில் தான் இருந்திருப்பீங்க. அது அதோட கண்டினியூட்டி தான். ஃபர்ஸ்ட் என்னோட கேஸ் இதானதுக்கு அப்புறம் அது நம்ம நடந்திருக்கோம். ஸோ அப்போ நீங்கள் நேரில் பார்க்கும்போது எல்லாரும் பதறி ஓடி இருப்பாங்க. நிச்சயமா அது வந்து ஏதோ நடக்குது மட்டும் தெரிஞ்சு, ஏன்னா அவரை நம்பிதான் இருக்குது. அது கேப்டன் ஆஃப் த ஷிப். அங்கே ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா எங்களை ஒருத்தர் அவரு அப்படின்றப்ப எங்களுக்கு எவ்வளோ வலிக்கும், எவ்வளோ நாங்களும் நெட்டெல்லாம் பயந்து தான் ஓடணும். ஓடி பார்த்தா காட் கிரேஸ் வந்து ரொம்ப சேஃபா வெளில வந்து ரொம்ப எங்களுக்கு உண்மையில அது வந்து அந்த அந்த மூமெண்ட் வந்து ஒரு நிமிஷம் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. இப்படிதான் ஹார்ட் பீட் போயிட்டு வந்துச்சு. அண்ட் நம்ம அவரும் அப்போ ஆரோக்கியத்துன்னு சொன்ன மாதிரி தான், எனக்கு இப்படி ஆனோடனே வந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ஃபுல்லாக இருந்தாரு. கேரிங் அவரை மாதிரி கேரிங் பார்த்துக்க முடியாது பிரதர். உங்களை பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்களை விடவே மாட்டார். லிட்டில் சொன்னா இந்த ஆர்ட் டைரக்டர் மிலன் சார், அவர் ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் அங்கே ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருந்துச்சு அந்த ஊரில். ஆனால் அவரே தனியால் இருந்து எல்லாம் இருந்து அந்த ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சு எம்பசியில் இருந்து அந்த ஃப்ளைட்டில் அந்த பூத உடலை ஏற்றுற வரைக்கும் இருந்தாருன்னா பாருங்க. அது வந்து அவர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவர் மேலே வச்சுக்கிற நட்பு அது எப்போ அது வெளிப்பட்டுச்சுன்னா, நாங்கள் ஃபர்ஸ்ட் டே வந்து உட்காந்துருக்கோம். அப்போ மில்லன் சார்லாம் இறந்ததுக்கு அப்புறம் உட்காந்துருப்போம். அவரை பற்றி ஒரு 2 நிமிஷம் ஃபீல் பண்ணி எங்களை பேசினார். மில்லன் இருந்தால் இதாக இருக்கும், சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. அப்போ அவருக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்றதை நாங்கள் அந்த டைமில் பார்த்தோம். நம்ம நெகட்டிவான விமர்சனங்கள் நிறைய பேருக்கு வருது, ஆனால் அவர் எல்லாத்தையும் நேசிக்கிறாரு. ஆனால் நேசிச்சு அவர் நிறைய துரோகங்கள் நடந்திருக்கிறதுனால அந்த வெளிப்பாடு தான் அவர் தனிமையில் இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அஜித் சாரோட நிறைய அவரை வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காரு, அதுதான் காரணமா இருக்கும். ஸோ இப்போ படம் பார்த்த எல்லாருமே என்ன எதிர்பார்ப்புனா, சரி டேரக்டர் சார் சொல்லிட்டாரு, எந்த ஒரு மாஸ் ஓப்பனிங் இருக்காது, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அப்படி இப்படி ஓகனா இருக்காது, ஒரு காமன் மேன் எப்படி வந்து ஒரு விஷயத்தை டீல் பண்ணுவாரோ அப்படிதான் இருக்க போகுதுன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஆனாலும் ஃபேன்ஸ் வந்து ஏற்றுக்க முடியல, என்ன இது தலைவன் வந்து 10 பேர் பறக்க விடுவாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. பட் மிக்சட் ரிவ்யூஸை தான் வந்துட்டு இருக்கு படம் பார்த்த வரைக்குமே. அண்ட் வாட் யூ ஃபீல் அபவுட் இட்? அது நீங்கள் அதான் சொல்றேன்ல, இவ்வளவு நாள் ஆடியன்ஸ் பார்த்த ஒரு விஷயம் இப்போ புதுசான ஒரு அஜித் சார் பார்க்குறாங்க. தே ஆர் என்ஜாயிங். ரியலாக நான் பார்க்கறது கண்ணோட்டமாக பார்த்தா என்ஜாய் பண்ணுறாங்க. அவர் அழுகுறப்போ அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அவர் இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகிறவங்களை ஃபீல் பண்ணுறாங்க. இவ்வளோ நாள் 10 பேர் அடிச்சவர் இவர் அடி வாங்குறாங்கன்னா அதை என்ஜாய் பண்ணுறாங்க. என்ஜாய் பண்ணுறாங்கன்னா புதுசான அஜித் சாரை பார்க்குறாங்க. நீங்கள் நம்புறீங்களா இல்லையோ, நிறைய ரிவ்யூஸ் நான் அங்கேயே நான் பேசிட்டு இருந்தப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, நான் வந்து என் ஒய்ஃபை பிரிஞ்சு இருக்கேங்க, இப்போ இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் என் ஒய்ஃப் கிட்ட நான் பேச போகிறேன், பேசலான்னு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுட்டு தான் சொல்லிட்டு போறாரு. அதுக்கு பின்னாடி எவ்வளவு அர்த்தங்கள் இருக்குன்னு தெரியும். ஏன்னா அவரு தன்னோட ஒய்ஃப்கான போராட்டம் தான் அது. அவர் லிட்டலாம் நீங்க பாத்தீங்களா, அந்த ரேஸா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் அவங்களோட ஃபேமிலியோட பங்கேற்பு இருக்கும், அவங்க ஒய்ஃபோட ஒரு மூமெண்ட் இருக்கும், அவங்களோட லவ் கேரிங் எல்லாமே இருக்கும். அது நீங்க பார்த்தாலே அதோட வெளிப்பாடு அந்த படமா கூட இருக்கலாம். அவர் ஒரு விஷயம் மக்களுக்கு நான் ஒரு மோட்டிவேஷனா ஒரு விஷயம் கொண்டு போகணும்னு ஆசைப்படுறேன், நல்ல விஷயங்களை கொண்டு போகணும் ஒரு விஷயம் அவருக்கு வந்திருக்கு, அந்த படம் தான் அது. நிறைய சொல்லியிருப்பாங்க அதான் பாசிட்டிவா லவ். நிச்சயமா, ஏன்னா நெகட்டிவா அவங்க எடுக்கல. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தவருக்கு கொண்டாடுறாங்க மக்கள். ஆக்சுவலா அவங்களோட ஃபேன்ஸ்ல கொண்டாடுறத நான் பார்த்தேன். வேற ஒரு கண்ணோட்டத்துல அஜித் சாரை பார்த்து அவங்க என்ஜாய் பண்றாங்க. ஓகே, ஏன்னா ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அந்த மாஸ் மொமெண்ட்லயே தான் வருத்தப்படுறாங்களே தவிர மற்றபடி இந்த லவ் ஒரு ஒரு பெண் மேல எப்படி நம்ம லவ் பண்ணணும், அவங்க ஏதாவது தப்புனா கூட அது எதுவும் பெருசா இல்லை, அவங்களுடைய சாய்ஸ் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லவ் வந்து இன்னும் குறையாம அப்படியே நம்ம வச்சிருக்கோம் அப்படி இருக்கணும்ன்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. வேறுபாடு, ஏஜ் வேறுபாடு, இதுல வந்து நிறைய விஷயம் அதுல கன்வே பண்ணியிருப்பாங்க. தப்பான தொடர்புகள் இருக்கும். அந்த டைலாக்ல பாத்தீங்கன்னா தப்பான தொடர்புகளை பத்தி இன்டராக்ட் பண்ணியிருப்பாங்க. இவரோட பாயிண்ட் ஆஃப்ல இருந்து ஒரு பொண்ணை எப்படி அணுகணும், அவ பிரிஞ்சு போனாலும் அவன் மனநிலை எப்படி இருக்கும், அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவ தப்பா என்னை நம்ம நேசிக்கிற எப்போது தப்பு பண்ண மாட்டான்னு அவர் பிலீவ் பண்ணுவாரு, அவளும் அந்த சைட்ல நீ பிலீவ் பண்ணுவாங்க. அப்போ அவங்களோட காதல் வெளிப்பாடுலாம் அதுல இருக்கும் பாத்தீங்கன்னா, ட்ரூ லவ் வெளிப்பாடுன்னு ஒண்ணு இருக்கும். அதை அவர் அழகா கொண்டு போயிருப்பாங்க. ஆனா ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல ஒண்ணு அவதான் தப்பு பண்ணிருப்பாளோ, சோ இவர் வந்து கள்ளத்திட்டு போவோம், ரம்யா மேடம் கூட போறாங்களோ, அந்த நிறைய விஷயம் வரும். ஆனா எந்த அப்படியே புரிதல்னு ஒரு விஷயத்த அதுல சொல்லியிருப்பாங்க. அதுதான் சார் காதல். அந்த காதல் அங்க கொண்டு போய் எடுத்திருக்காருல, அது அவர் தான் அஜித் சார் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அஜித் சாரோட லைஃப் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவர் எந்த அளவுக்கு அவங்க ஃபேமிலியோட ஒரு லவ் இதெல்லாம் வச்சிருப்பாரு பாருங்க, அதோட வெளிப்பாடு அந்த படமா இருந்துச்சு. அது வந்து எல்லாத்துக்குமே ஒரு கனெக்டா இருந்துச்சு.
அண்ட் அந்த ஷூட்டிங் ப்ராசஸ்லாம் போகும்போது நம்மளுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ப்ராசஸே கொடுத்துருப்பாங்க. படம் பார்க்கும்போது, படம் எடுக்கும் போதுமே வந்துட்டு மேக்கிங் வேற மாதிரி இருந்துச்சு, படம் பார்க்கும்போது வேற ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படின்ற மாதிரி. அது மாதிரி நீங்களே ஒரு மாதிரி ஆஸ்டாக் மூமெண்ட்லாம் நடந்துச்சா? லைக் வந்து ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது உங்களுடைய ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், அஜித் சாரோட ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலாக மகிழ் சார் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கப்போ அவர்கிட்ட ஒரு மேஜிக் இருக்கும். எப்படி இருந்தாலும் ஒரு மேஜிக் இருக்கும். நான் என்னதான் அங்கே ஸ்பாட்ல இருந்து பண்ணாலும் அங்கே வேற ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருப்பாரு எடிட்டிங்ல இதெல்லாம். அதெல்லாம் எனக்கு லிட்டலாக தெரியும் ஏதோ ஒன்று அங்கே நடக்க போகுது, ஏதோ ஒன்று பண்ணுவாருன்னு. அதனால நான் பிளாங்கா போயிடுறது. ஆமா, நிச்சயமா அவர் ஒரு விஷயம் பண்ணுவார். அவரோட கடந்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னாலே ஒரு விஷயம் இருக்கும், தடமா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும், அதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு. இதுல இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இருந்தது. ஓகே, ஓவரால் க்ரூவை பத்தி சொல்லுங்க. ஏன்னா அங்க அர்ஜுன் சார் கேங். ஆமா, ஏற்கனவே அர்ஜுன் சார் கூட நான் இரும்பு திரை பண்ணியிருக்கேன், திரிஷா மேம் கூட பூலோகம் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த மொமெண்ட்ல ஷேர் பண்ணேன். திரிஷா மேம் பேசினேன், அவங்களுக்கு தெரியல பூலோகம் அந்த கேண்டீன் யா 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 அப்படின்னாங்க. அர்ஜுன் சார் இரும்பு திரை சார், நான் உங்க கீழே நான் தான் சார் இருந்தேன் அப்படி. ஓ ஏ ஏ அப்படின்னு அவர் ரொம்ப இதா இருந்துச்சு. ஒரு விஷயம் என்னன்னா, அஜித் சார் அந்த இடத்துல எப்படி இருந்தாலும் என்கிட்ட எவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாங்களோ அவங்க எல்லா டீமே அப்படிதான் இருந்தாங்க. நாங்கள் தனியாக இருந்தால் கூட கூப்பிட்டு சேர்ல உட்காருது. அவங்கள்ட்ட ஒரு ஒளிபடு, நாங்கள் ஒரு தனியாக பெரிய ஆர்டிஸ்ட், நாங்கள் தனியாக இருப்போம், நீங்கள் தனியாக இருப்பலாம், எங்களையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுக்குவாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. திரிஷா மேம் ஸோ ஸ்வீட். அப்புறம் ரஜினா மேம், ரஜினா மேம் லிட்டலாக வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்லாம் எங்கள் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணாங்க, கேக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரஜினா மேம் இருக்கட்டும், அர்ஜுன் சார் நீங்கள் சொல்லவே நான் அவங்க 2 பேரும் காம்பினேஷன் ஆக்டிங்லாம் பார்த்து வியந்தேன். அர்ஜுன் சார்லாம் லிட்டலாக நேரில் பார்த்து அவர் இவ்வளோ ஃபிளெக்சிபிள், எவ்வளோ எனர்ஜி வச்சு அவருக்கு. ஸ்டில் இஸ் ஆக்ஷன் கிங் தான் சொல்றது. ஆக்ஷன் கிங் தான் டெஃபினட்டா. நீங்க லிட்டரா பார்த்திருப்பீங்க அந்த சீன், அந்த ஃபைட் சீன் பார்க்கும்போதெல்லாம் என்னப்பா கிக்கு கழுத்து வரைக்கும் அடிக்கிறாரு அப்படிங்க. அந்த காதல் பார்த்தாலே தெரியும் அவங்களோட அந்த இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்போ அவங்க 2 பேரோட காதல், அவரோட வே ஆஃப் இது எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே, நிறைய விஷயம் சொன்னீங்க. அஜித் சார் கிஃப்ட் கொடுத்ததை பத்தி சொல்லவே இல்லையா? அதான் நான் யோசிக்கிறேன். ஷூஸ், ஹூடி ஸ்லாக்ஸ்லாம் கொடுத்தாரு. அது ஏதாவது ப்ரூஃப்மே கொடுப்பாரா இல்ல ஏதாவது? எனக்கு தெரியல, பட் எனக்கு வந்து தனியா கூப்பிட்டு கொடுத்தாரு. அது ரொம்ப என்னால மறக்க முடியாது. ஷூஸ் ஒன்று, ஜாரா ஷூ ஒன்று கொடுத்தாரு. அது வந்து மறக்க முடியாது. திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டாங்க, போனேன்னு இங்கே வாடான்னு சொல்லி கொடுத்தாரு. என் வாழ்க்கையில அவ்வளவு ரூபாய்க்கு நான் அந்த ஷூ வாங்கினதே இல்லை. அது ரொம்ப காஸ்ட்லியான ஷூ கொடுத்தாரு, வச்சிருக்கேன். இப்ப படம் பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா டீம் கிட்ட யாரையா பேசியிருப்பீங்க. யாராச்சும் பேசின வரைக்கும் எப்படி இருக்காங்க? எல்லாரோட வைப்ஸும் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. மகிழ் சார், அனிருத் சார் எல்லாம் மீட் பண்ணோம் வெற்றி தேட்டர்ல. எனக்குள்ள பேசிக்கிட்டோம். பேசினது ரொம்ப நல்லா இருக்கு. என் சைட்ல விஷயமும் சொன்னாரு அனிருத் சார். மகிழ் சாரும் சொன்னார் நல்லா வந்துருட்டா. அதுக்கப்புறம் நான் ஹீரோவா பண்றான்னு வேற இவர்கிட்ட சொன்னார், ஹீரோவா எடுத்து பண்ண போறான்னு சொல்லிட்டு அனிருத்திட்ட வேற இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு. அனிருத் சாரும் ரொம்ப சோ ஸ்வீட், ரொம்ப நல்லா பேசினார். சூப்பர் பிரதர், வாழ்த்துக்கள். இதே மாதிரி நீங்க அடுத்த கண்டிப்பா இன்டர்வியூ ஸ்கெடியூல் ஆயிருக்கும். இது நடுவில் உங்களை லாக் பண்ணி உட்கார வச்சு நிறைய விஷயம் கேட்டேன். நான் நிறைய பேசியிருக்கலாம், ஆனால் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது பயம் வந்துடுச்சு. ஏன்னா இன்னும் இன்டர்வியூ நிறைய பார்க்கணும்ல, அதனால. ஸோ தேங்க்யூ ஸோ மச், வேல்யூபிள் டைம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் விடாமுயற்சி இன்று முதல் உலகமெங்கும். One step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.